எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து டயட் ஐடியாஸ் வந்து நம்ம நிறையா கொடுத்துட்ருக்கோம். பிளான் இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம எதுவும் கொடுக்கல. ஸோ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம டயட்டை சூப்பராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள்லாம் நிறைய உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணேன். ஸோ ஒர்க் போகிறேன், ஸோ ஒர்க் போகிற இடத்துல நான் லஞ்ச் சாப்பிட்லாமா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, கரெக்ட் இல்லை, ஒர்க் போகிறவங்களும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் பர்சன் உங்களுக்கானது தான். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எந்த பாயிண்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ வீட்டில் இருந்தால் மட்டும்தான் டைம் நிறையா இருக்கும், அவங்க மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும், வெயிட் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் மெயின்டைன் பண்ணலாம், உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இந்த எல்லா விஷயமும் உங்களாலையும் பண்ண முடியும். ஓகேங்களா? என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கும் சாத்தியம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் பர்சன் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க? வெயிட் லாஸ்ன்னு சொன்னோடனே உங்கள் மைண்டில் வர ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா என்ன சொல்வீங்க? எனக்கு வந்து போதுமான டைம் இல்லை, என்னால் வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ண முடியாது, மார்னிங் போனால் ஈவினிங் இல்லை நைட் தான் வர, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா என்னால் டயட் ஃபுட் எனக்குன்னு தனியாக டயட் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு போதுமான டைம் இருக்காது, இங்கேயும் டைம் இல்லை அப்படின்றதான் வந்து நிற்கும். ஸோ பெரிய விஷயம் பார்த்தோன்னா டைம் இல்லை. ஓகே, டைம் இல்லாமலே இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம இருக்கிற டைமில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி நிறையா டைம் சொல்லியிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது 80% எவ்வளோ 80% வந்துட்டு நம்ம டயட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு தான் வந்துட்டு நமக்கு வெயிட் லாஸ்னாலும் சரி வெயிட் கெயின்னாலும் சரி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ரிமைனிங் 20% தான் வந்துட்டு நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாக்கிங், ஜாகிங், எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த 20% தான் வருது. ஸோ நம்ம மேஜராக சொல்கிற விஷயம் என்ன? வெயிட் லாஸ்னால் டைம் இல்லை. சரி, ஓகே, அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக டைம் வேணும். ஓகேங்களா? ஸோ டயட்டுன்றது கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் டெய்லி குளிக்கிற மாதிரி, ப்ரஷ் பண்ணுற மாதிரி டெய்லி 3 வேளை ஃபுட்டு நம்ம எடுத்தே தீருவோம். சரிங்களா? ஸோ அந்த ஃபுட்டை எந்தெந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாகவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு சில எஃபோர்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போட்டு தாங்க ஆகணும். ஸோ இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறையா டைம் இருக்குது. ஓகே, அவங்கக்கிட்ட டைம் இருக்குது, டைம் இருந்தாலுமே எஃபோர்ட் போடணும் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்க டைமில் உங்களுக்கு இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டு நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எஃபோர்ட் போட ரெடியாக இருங்க. ப்ரீ பிளானிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் உங்கள் டேஸை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சண்டேவே இந்த டே இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ பிளானிங் வச்சுருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அது கூடவே சேர்த்து உங்கள் டயட்கான பிளானிங்கும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா சரியாக தண்ணி குடிக்க மாட்டோம். அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ பாட்டில் பக்கத்துலேயே தான் இருக்கும், இருந்தாலும் ஒர்க்கில் ரொம்ப மூழ்கி போயிட்டு தண்ணி குடிக்கவே மறந்துடுவோம். ஸோ அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க இல்லை, உங்கள் பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. ஸோ தண்ணி நல்லா நிறையா குடிங்க. உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. 20 kgs அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் நீங்கள் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். இப்போ நீங்கள் 60 kg இருக்கீங்க அப்படின்னா டெய்லி 3 லிட்டர் வாட்டர் நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட அந்த வாட்டரில் நம்ம ஒரு மேஜிக் பண்ணலாங்களா வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி? ஸோ அந்த கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் உங்களுக்கு வார்ம் வாட்டர் கிடைக்கும் தானே? கரெக்டு தானே? அது கூட லெமன் வித் ஸ்கின்னோட கட் பண்ணி ஒரு சின்ன ஸ்லைஸ் லெமன் போட்டுக்கோங்க, மின்ட் போடுங்க, ஒரு நாளைக்கு ஜிஞ்சர் போட்டுக்கோங்க. ஸோ வாட்டரை வந்து எம்டியாக பிளெயினாக எடுத்துக்காமல் அது கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குடலில் இருக்க தேவையில்லாத அழுக்கெல்லாம் வந்துட்டு எய்தர் நம்ம யூரின் மூலமாகவோ மோஷன் மூலமாகவோ கிளியர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டில் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஆஃபீஸில் போயிட்டு தான் அகெயின் அடுத்த 2 பாட்டில் தண்ணி நீங்கள் குடிக்க போகிறீங்க. ஸோ ஒரு சின்ன பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு கட் பண்ண லெமன் பிளேசஸ், ஜிஞ்சர் அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு
நீங்கள் ஆஃபீஸில் அது போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இனிஷியலாக தண்ணி அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும்னு குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய குடிக்க முடியல, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பிளெயினாக குடிக்க பிடிக்கல, இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணும்போது அதை நமக்கு லைட்டாக வந்து ஒரு சின்ன ஜூஸ் குடிக்கிற மாதிரி, இப்போ ஜிஞ்சர்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஞ்சரு மின்ட்டில் ஆட் பண்ணும்போது ஒரு சூப் குடிக்கிற மாதிரி ஃப்ளேவர்லாம் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக டெய்லி 3 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ப்ராப்பராக குடிங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பேசிக்கான முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம டயட்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே முக்கியங்க. ஸோ அது வந்து காஃபி டீ நீங்கள் குடிக்கிற பர்சனாக இருக்கீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிடுங்க. ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் டைமை எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு ½ கிளாஸ் குடிங்க. அடுத்த 2 டேஸ்க்கு இன்னும் 1/4 கிளாஸ், அந்த ஹாஃப்லேயும் ½ குடிங்க. அடுத்த ஒரு 2 டேஸ்க்கு அந்த கிரேவிங்ஸ்க்காக 1 சிப் 2 சிப். அடுத்த 2 நாள் சுத்தமாக விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ கொஞ்சமாக குறைச்சி வரும்போது ஏதோ ஒரு நாள் உங்களால் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியும். நான் வந்துட்டு உங்களை லைஃப் லாங் காஃபி டீ குடிக்கவே குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு 1 மந்த் டயட் பண்ண போகிறீங்க. அது ஒரு 1 மந்தில் நான் ஒரு 4 kg டார்கெட் வச்சு சூப்பராக டயட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 1 மந்த் அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1 மந்த் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி குடிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கிரேவிங்ஸ் வராது. ஏதோ வீக்லி 1 or 2 டேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் வரும்போது குடித்தா நல்லா இருக்குமே, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்னு தோன்ற டைமில் மட்டும் நீங்கள் லைட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை பேலன்ஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். மார்னிங் எழுந்ததும் கிச்சனில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அது குக் பண்ண தான் டைம் இருக்குது, எனக்குன்னு ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நைட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சீரகமும் பட்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு தூங்கிடுங்க. மார்னிங் எழுந்ததும் எப்படியும் ப்ரஷ் பண்ணுவீங்க, ரெஃப்ரெஷ் ஆவீங்கல்ல. ஸோ அந்த டைமுக்குள்ளே லைட்டாக அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ள கண்டிப்பாக அது ஹீட் ஆயிரும். ஹீட் ஆனோடனே ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிச்சிருங்க. அதுக்குன்னு ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. மார்னிங் எழுந்தது ஒரு வாட்டர் குடிச்சிட்டு நான் காஃபி டீ குடிக்கிற பர்சனாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம வந்து அந்த டைமில் ஜூஸ் வந்து எடுத்துப்போம். இப்போ குளிர்காலம் அப்படின்றதுனால மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஜூஸ் வந்து எல்லாருக்கும் கோல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜூஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக க்ரீன் டீ குடிக்கலாம், பிளாக் டீ, பிளாக் காஃபி, ஹெர்பல் டீ, இல்லை சியா சீட்ஸ் லெமன் போட்டு வந்து ஒரு ட்ரிங்க் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்லேயே அந்த ஒரு ட்ரிங்க் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு நீங்கள் டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஓரளவுக்கு ஃபில்லிங்காக இருக்க மாதிரி பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அந்த மிட் மார்னிங்கில் வந்துட்டு ஒரு பசி வரும் இல்லைங்களா, அதை ஓவர் கம் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாக லஞ்சுக்கு உங்களால் போக முடியும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி ஒர்க்கிங் பிளேஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா மிட் மார்னிங்கில் ஒரு பசி வருது, நம்ம கூட இருக்கவங்க நம்ம கொலீக்ஸ்லாம் வந்துட்டு காஃபி பிரேக், டீ பிரேக் போகிறாங்க, சமோசா சாப்பிட்றாங்க, பப்ஸ் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு கிரேவிங்ஸ் வரும், டெம்ப்டிங்காக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இப்போ ஹெல்த்துன்னு ஆகியாச்சு. ஸோ நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வயிறு ஓரளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி ஃபில்லிங்காக இருக்கணும்னா அது நமக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் டைஜஷன், ரொம்ப ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும், நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே பசி தாகும். ஸோ உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லேயே நீங்கள் போதுமான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இருக்கவே இருக்குது எக்கு, நமக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தி அண்ட் நம்ம நல்லா பசி தாங்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஓகேவா? ஒரு நாளைக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு ஆம்லெட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க, அது ஒரு நாளைக்கு அதுலேயே வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள் ஆம்லெட் மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு அதில் ஓட்ஸ் போட்டு ஓட்ஸ் ஆம்லெட் எடுத்துக்கலாம், இல்லை ஜஸ்ட் வெறுமனே வந்துட்டு 2 எக்கை தட்டி போட்டு ஸ்கிராம்பிள்டு எக் மாதிரி எடுத்துக்கலாம். கூடவே நல்லா பசி தாங்கிறது நம்ம காப்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். காப்ஸ்க்காக நம்ம வந்து வீட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீட் பிரெட், எக்கு ப்ளஸ் பிரெட் காம்பினேஷன் ரொம்ப ஈஸியாக தனியாக போய் குக் பண்ணணும் இல்லை, ஈஸியாகவே நீங்கள் சாப்பிட்டுக்க முடியும். ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ஈஸி தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்மூதிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மூதி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நட் ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நைட்டே வந்துட்டு நட்ஸ் நல்லா வாட்டரில் போட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் அந்த நட்ஸ் கூட ஒரு ரெட் பனானா போட்டு நீங்கள் ஒரு ஸ்மூதி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். அது வயிறுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி. இல்லை நீங்கள் ஓட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஓவர் நைட் சோக் பண்ண ஓட்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு பர்டிகுலராக ஓட்ஸ் வந்துட்டு அப்படியே ராவாக எடுத்துக்கிற அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல. ஸோ நான் அதனால் அந்த பக்கம் போகல. அது இல்லாமல் எனக்கு மார்னிங் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நான் கஞ்சி வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களாலே மார்னிங் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுற டைம் இருக்குது அப்படின்னா நீங்களும் கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி, பார்லி ரைஸ் கஞ்சி,
பச்சைப்பயிறு கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சி வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் கஞ்சி கூடவே வந்துட்டு ஒரு வேக வச்ச பயிரோ இல்லை வேக வச்ச முட்டை அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது தான் அது உங்களுக்கு வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு லஞ்ச் வரைக்கும் நல்லாவே தாங்கும். ஓகேங்களா? அப்புறம் ஸ்மூதியாக இருந்தாலும் சரி, நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண ஓட்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் குக் பண்ணணும்னு பெரிய அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இந்த சிம்பிளாக இருக்கணும், ஆனால் ஃபில்லிங்காக இருக்கணும். நீங்கள் வெறுமனே வேதுனா ஒரு பயிர் வேக வச்சு அதில் சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு போயிடலாம் மார்னிங். உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்லாம், இல்லை பச்சை பயிர் வேக வச்சு சாப்பிடுங்க, ஒயிட் சன்னா சாப்பிடுங்க, இல்லை பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நைட்டே ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு அதில் வந்து ஆனியன் டொமேட்டோஸ்லாம் போட்டு அதை வந்துட்டு ஒரு மசாலா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரீ பிளானிங்னு ஒன்று இருந்தது அப்படின்னா சூப்பராக உங்களால் அச்சீவ் பண்ண முடியுங்க. ஸோ லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஆஃபீஸ் கேன்டீனில் சாப்பிட்டாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சரி, ரைஸை வந்து நீங்கள் காய் எடுத்துகிட்டு போகிற டப்பாவில் ரைஸ் எடுத்துகிட்டு போங்க, ரைஸ் எடுத்துகிட்டு போகிற டப்பாவில் காய் எடுத்துக்கோங்க. இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் டயட் ஸ்பாயிலே ஆகாது. அவ்வளோதான். ஓகேங்களா? கொஞ்சமாக ரைஸு, நிறைய ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களோட லஞ்சை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆஃபீஸில் போய் சாப்பிட்றீங்கனாலுமே ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு நிறைய பொரியல் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஸோ மார்னிங் பிரேக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்டர்நூன் மேலே ஒரு பிரேக் வரும். அந்த டைம்லேயும் உங்களுக்கு குட்டியாக பசி வருது அப்படின்னா உங்கள் கையில் எப்போவுமே வந்து சின்னதாக நட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இல்லை என்னோட பட்ஜெட்டில் வந்துட்டு நட்ஸ்லாம் நாங்கள் நிறையா வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ காசு அதிகமாக கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அது ஹெல்தின்னு கிடையாது. ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து ரிச்சான ப்ரோட்டீன் ரிச்சான அதே சமயத்தில் ரேட்டு கம்மியான விஷயங்கள்ல இருக்குது. ஸோ வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்கின் பீல் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போங்க. அதுவும் வேர்க்கடலை வறுக்கிற அளவுக்கு டைம் இல்லையா, சிம்பிளாக பொட்டுக்கடலை நம்ம சட்னிலாம் அரைப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த பொட்டுக்கடலை அது ஒரு சின்ன டப்பாவில் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் சமோசா சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு கை பொட்டுக்கடலை சாப்பிட்டீங்கன்னா வயிறுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடச்சிருக்கும். ஸோ உங்களோட டேவும் சீட் ஆகியிருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உப்பு கடலை, பொட்டுக்கடலை சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா அதே ஃபுல் ஃபார்மில் உப்பு கடலைன்னு இருக்கும். ஸோ அது நீங்கள் சாப்பிட்லாம். பொரி சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது, சுகர் கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் கடலை மிட்டாய் சொல்லுவாங்களா, பர்ஃபி, அது வந்து சுகர் கிரேவிங்க்கு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் டேட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த 80% டயட்டுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு பேசி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதும் நம்ம பேசிட்டோம். இப்போ பார்த்தோம்னா அந்த சீட் பண்ணாமல் ரொம்ப பாசிட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து 2 ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம சேனல்லே பார்த்தோம்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் வந்து நம்ம சின்ன வெயிட் லாஸ் சேலஞ்ச் மாதிரி போகிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய சேனலில் நிறைய பேர் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி, ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக யாரோ ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல், ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை தனியாக பண்ணுறதுக்கும் குரூப்பாக நம்ம கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. தனியாக பண்ணால் போர் அடிக்கலாம், நம்ம கேட்குறதுக்கு ஆள் இல்லை, ஈஸியாக கிவ் அப் பண்ணிட முடியும். அதே ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணும்போது நமக்கு லோவாக இருக்கும்போது நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. இல்லை அவங்க வெயிட் குறைச்சிட்டாங்கன்னா அவங்க குறைச்சிட்டாங்க அப்போ நம்மளாலே முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஜேர்னியே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ராக்டிவாக போகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்கள். இல்லை அதுக்கெலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் சர்ஃபேஸ்லேயே கண்டிப்பாக உங்களை மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணணும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன்ப்பா, இப்போ இவ்வளோ வெயிட் கெயின் ஆகிட்டேன், மறுபடியும் வெயிட் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு உங்கள் கொலீக்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்ககிட்ட பேசியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சனை உங்களோட பார்ட்னராக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேர் வந்து உங்களுக்குள்ள ஒரு ரிலே வச்சு உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஹெல்தி காம்படிஷன் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்றத இன்னைக்கு டே முடியும் போது, ஒர்க் முடியும் போது ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. சரி ஓகே, உனக்கான லஞ்சோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ டயட் ஃபுட் நான் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கானது நீ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, ஸோ நமக்காக ஒரு விஷயத்த பண்ணுறதை விட நம்ம கமிட் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம கூட இருக்கவங்களுக்காக பண்ணும்போது இன்னும் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஃபுட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, உங்களுக்கான ஃபுட்டை அவங்க எடுத்துக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்கள் டயட்டும் சீட் ஆகாது, நீங்களும் வந்து உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணி கிவ் அப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இந்த 2 டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு ஸ்மார்ட் திங்கிங், ஒரு ப்ரீ பிளானிங், கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ வெயிட் லாஸ் ஈஸியாக யாராக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ அந்த 80% பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசணுமா, ரிமைனிங் உள்ள அந்த 20% பற்றி கொஞ்சம் பேசலாமா? ஸோ அந்த 20% என்னது, நம்மளோட ஃபிசிக்கல் மூவ்மெண்ட், ஃபிசிக்கலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வெயிட் லாஸ்க்காக. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸில் லிஃப்ட் இருக்கும் கரெக்டாக. ஸோ லிஃப்ட் இருந்தாலுமே நீங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வந்துட்டு நடக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி 1 hour ஒன்ஸ் 2 hour ஒன்ஸ் வந்து சின்னதாக ஒரு வாக் கொடுங்க. உங்கள் பிளேஸ்லேருந்து எதர் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் நடந்து போயிட்டு வருது, அந்த மாதிரி உட்காந்துட்டே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற டைமை வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நைட் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா, உங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 20 minutesலேருந்து ½ an hour, ஓகேவா. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ், உங்கள் பாடிக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ், நீங்கள் ப்ராப்பராக ஜிம்முக்கு போகலனாலும் பரவாயில்ல, ஸோ உங்கள் பாடிக்கு சூட் ஆகுற மாதிரி எக்ஸசைஸ் என்ன அப்படின்றத ஒரு மென்டர்கிட்டையோ இல்லை ஒரு ஜிம் கோச் கிட்டையோ, அப்படி இல்லைன்னா நமக்கு ரெப்யூட்டட் நிறையா டாக்டர்ஸே வந்துட்டு டெமோ எக்ஸசைஸ் சேனல்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதில் ப்ராப்பராக ரிவ்யூஸ் பார்த்து நீங்கள் ஒரு சில எக்ஸசைஸ் பிக் பண்ணி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் சேஃபர் சைடாக பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ உங்களால் முடிஞ்சால் டெய்லி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ஆகுறத நீங்களே நினச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது, ஓகேவா. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கே அதில் உள்ள சீரியஸ்னஸ், அதில் உள்ள ட்ரூத் வந்து உங்களுக்கே புரியும். ஸோ இனிமேலும் சொல்லுவீங்களா? இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறமும் நீங்கள் சொல்ல போறீங்களா, டைம் இல்லை, நான் ஒர்க்குக்கு போகிறேன், என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு? நோ, அந்த ரீசன்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிளான் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ரெசிபி வீடியோஸ், டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம லைவ் சேலஞ்சஸும் நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து நியூ இயர் சேலஞ்சும் பண்ண போகிறோம். அதுலேயும் மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் டாடா, பை. மகரி மகரி சனிரேச பமக மத மகரி சனிரேச